இந்த விழிப்புணர்வு விழாவிலே பங்கேற்று நல்ல கருத்துக்களை வழங்க வருகின்ற அதற்குரிய சிறப்பு அழைப்பாளர்கள் கருத்துக்களை பேசி குழந்தைகளின் மேம்பாட்டுக்கான உழைத்து வருகின்ற மேடம் அவர்களே, அதை போலவே இங்கே வீட்டிருக்கின்ற அம்மா அவர்களே, பெரியவர் அவர்களே, இந்த விழிப்புணர்வு அமைப்பிற்கு ஒரு ஆணிவேராக அமைந்து நல்ல கருத்துக்களை சொல்லி ஜெகன் என்றும் எங்களை போன்றவர்களை எல்லாம் ஊக்கப்படுத்தி வருகின்ற மூத்த சமூக சிந்தனையாளர் மரியாதைக்குரிய நாராயணன் சார் அவர்களே, இந்த பகுதியிலே நம்மோடு பிறந்து வளர்ந்து இன்றைக்கு சட்டமன்றத்திலே நம்ம எல்லாம் பற்றி குரல்படுத்துவதற்காக ஒரு நல்ல மனித நேயரை நாம் தேர்ந்து செய்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற நமது சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய நல்லதம்பி அவர்களையும் இந்த இடத்தில் வரவேற்கிறேன். இந்த விழிப்புணர்வு அமைப்பானது அருளி சகோதரர் ஜெகன் உள்ளிட்ட அவருடைய நண்பர்கள் எல்லாம் இணைந்து இந்த ஒரு அமைப்பை கடந்த 4-5 ஆண்டுகளாக நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விழிப்புணர்வு அமைப்பு இந்த சமூகத்திலே இன்னும் விழித்தெழாமல் இருக்கின்ற எண்ணற்ற இளைஞர்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் குழந்தைகள் மத்தியிலும் ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே HIV/AIDS பற்றியும் பெண்கள் முன்னேற்றத்தை பற்றியும் குழந்தைகள் முன்னேற்றத்தை பற்றியும் அதிலே இளைஞர்கள் ஆற்ற வேண்டிய பங்களிப்பு பற்றியும் இந்த இயக்கமானது விழிப்புணர்வு அமைப்பானது தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள். ஜெகன் போன்றவர்கள் அவருடைய நண்பர்கள் போன்றவர்கள் எல்லாம் இந்த அமைப்பை மிகவும் சிரமங்களுக்கு இடையிலே, அதாவது பொருளாதார சிரமங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்கள் அதை சுத்தமாக நினைத்து அது ஒரு பெரிய பொருட்டாக எண்ணாமல் இங்கே இருக்கின்ற பெரியவர்கள் ஆலோசனைகளையும் நல் ஆதரவையும் பெற்று இங்கே பொதுமக்களுக்கு சேவை செய்து வருகிறார்கள். அவர்களுடைய சேவை தொடர்ந்து நடைபெற வேண்டும். அந்த சேவைகளுக்கெல்லாம் இங்க இருக்கிற பெரியவர்களைப் போல நாங்களும் இங்கே உறுதுணையாக இருப்போம் என்கிற ஒரு கருத்தை சொல்லி அனைவருக்கும் 65ஆம் ஆண்டு தோன்ற வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.